இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா புகைப்பட கண்காட்சியின் 3ஆம் கட்டம் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. தீக்கிரையான ராகலை புரூக்சைட் தேயிலை தொழிற்சாலை. போதைப் பொருளுடன் சிக்கிய பிக்குகள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலை. 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 12 பேர் பலி. ஜெர்மனியிலிருந்து 5000 துருப்புக்களை மீளப்பெற அமெரிக்க பாதுகாப்புத்துறை முடிவு. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. அமெரிக்கா இலங்கை புகைப்பட கலை சங்கம் மற்றும் கனடா இலங்கை புகைப்பட கலை சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா புகைப்பட கண்காட்சியின் 3ஆம் கட்டம் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. இலங்கையின் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் அனுசரணையுடன் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகம் இணைந்து இந்த கண்காட்சி நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கையின் அழகை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா புகைப்பட கண்காட்சி இம்முறை 6வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா ராகலை புரூக்சைட் பகுதியிலுள்ள தேயிலை தொழிற்சாலையொன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று ஏற்பட்ட இந்த தீப்பரவல் காரணமாக தொழிற்சாலைக்கும் அங்கிருந்த உடைமைகளுக்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பழமை வாய்ந்த இந்த தொழிற்சாலை தீ விபத்தினால் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. ராகலை போலீசார், தோட்ட மக்கள் மற்றும் நுவரெலியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் இணைந்து தீயை அணைக்க முற்பட்ட போதிலும் தொழிற்சாலை முற்றாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை நாட்டிற்கு கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 22 பிக்குகள் இன்று மீண்டும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பிக்குகள் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்த போது 112 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அமிதானந்த என்ற பிக்கு ஒருவரை இந்த சட்டவிரோத செயலை ஒழுங்குபடுத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது. இதற்கமைய கம்பகா பகுதியில் உள்ள பிகாரி ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் குறித்த பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நாளை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 25,082 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, மாத்தறை, காலி, ரத்தினபுரி, களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் கொழும்பு மாநகர சபை பிரிவிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் டெங்கு நோய் காரணமாக இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார். எவருக்கேனும் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நிலவுமாயின் உடனடியாக வைத்தியரை அணுகி அது டெங்கு நோயா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர அறிவுறுத்தியுள்ளார். ஜெர்மனியிலிருந்து 5000 துருப்புக்களை மீளப்பெற அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டுள்ளது. ஈரானுடனான போர் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையே ஏற்பட்டுள்ள கருத்து மோதலுக்கு மத்தியில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய பேச்சுவார்த்தைகளால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டுள்ளதாக மெர்ஸ் குறிப்பிட்டதை அடுத்து அவரை ட்ரம்ப் விமர்சித்த மறுநாளே இந்த முடிவு வெளியாகியுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.